இதுதாங்க வந்து கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி வந்து இது கட்டுக்கொடி நம்ம எப்படி பயன்படுத்துறது, இதோட நன்மைகள் என்னன்னு நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கட்டுக்கொடியை வந்து நல்லா பிச்சு நல்லா தண்ணியில வந்து நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே மசிச்சா அதோட சாறு மாதிரி வரும். நல்லா மசிக்கணும். இந்த கட்டுக்கொடி வந்து உடம்பு நல்லா வந்து குளுமையாக வச்சுக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையோட பிரச்சனையெல்லாம் போய் கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நல்ல இயற்கையான ஒரு நல்ல மூலிகை. உங்கள் வீட்டு சைடு இந்த மாதிரி கிடைச்சா நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும். இந்த தலையை நல்லா கையிலேயே நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு நல்லா அந்த சாறு வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கையிலேயே இப்படி மசிச்சிங்கன்னா ஒரு கையிலேயே உங்களுக்கு வந்து மசிஞ்சிரும். உங்களுக்கு லிக்விட் மாதிரி ஜெல்லி மாதிரி இதே இப்போவே தெரியுது உங்களுக்கு தண்ணி. இது நல்லா கரைச்சி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இல்லைன்னா ஒரு லேசான துணி இருந்தாலும் அந்த துணியில் வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். இந்த லிக்விடு ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சா அது எப்படி ஜெல்லி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தட்டம் போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழிச்சு இது பார்க்குறோம். இது எப்படி வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கு. இது ஜெல்லி மாதிரி. இது எவ்வளோ திக்னஸ்ஸாக இந்த ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க இந்த சாறு. இது வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க நம்மளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லா இருக்கும். இது வந்து லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு சைடு இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பலன் தரும்.